கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். இந்த நிகழ்ச்சி அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன். நான் உங்க ஆர்ஜே சுபா. நேயர்களே, இன்னைக்கு நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில இருந்து மால்ட் வெரைட்டிஸையும் இன்ஸ்டன்ட் மிக்ஸையும் ஹெல்த்தியாக சூப்பரான முறையில் தயாரித்து கொடுத்துட்ருக்கக்கூடிய நெஃப்யூலா ஜான் அப்படிங்கிறவங்க தான் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் பெண்களுக்கும் சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் நிறைய தகவல்களை ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் இவங்களுடைய பயனுள்ள தகவலை கேட்குறதுக்காக ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போது வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள்மா. இனிய காலை வணக்கம். ஆதிரை எஃப்எம்முக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். என்னோட பேர் நெஃப்யூலா ஜான். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். என்னோட ஹஸ்பண்ட் போட்டோகிராஃபரா இருக்காங்க, ஜான். எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பசங்க, ஒரு பொண்ணு. 2 பசங்களும் ஒர்க் பண்றாங்க. பொண்ணு கல்யாணம் ஆகி யூகேல இருக்காங்க. அவ்வளவுதான் என்னோட குடும்பம். அந்த பொண்ணு சொல்றது என்னோட அக்கா பொண்ணு. அக்கா அத்தா 2 பேருமே இல்லாதனால அந்த பொண்ணை நான் தான். ஓகே மேம், என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னோட டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனும் மாண்டிசரி ட்ரைனிங்கும் முடிச்சேன். பிஃபோர் 25 இயர்ஸ். நான் 50+ இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 இயர்க்கு முன்னாடி நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 இயர் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்குமே எக்கச்சக்கமான தொழில்கள் இருக்கும். இப்படி இருந்தோம் எதனால இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணீங்க? அதே டைம்ல உங்களுக்குள்ளேயுமே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு தாட் எப்படி வந்துச்சு? நான் சொன்ன மாதிரி 1.5 இயர்க்கு முன்னாடி நான் ஃப்ரீயா இருக்கிற டைமா இருந்த மாதிரி இருந்தது. அதாவது அது கொரோனாக்கு அப்புறம் எல்லாருக்குமே பிஸ்னஸ்ல லேக் ஆச்சுல. என்னன்னா எங்க ஹஸ்பண்டோட போட்டோகிராஃபி அந்த பிஸ்னஸ்ல கொஞ்சம் லேக்கிங் இருந்தது. அதுக்கப்புறம் சரியாயிட்டு வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஏக்கம் இருந்ததுனால நான் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் கத்துக்க ஆரம்பிச்சது ஒரு இ-காமர்ஸ் கோர்ஸ்ல படிச்சுட்டு அமேசான்ல ஒரு செல்லர் ஆயிக்கலாம். ஒரு சின்ன கிட்டுக்குள்ள திங்ஸ் ஆகட்டும், ஒரு புக்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நான் யோசிச்சு அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது சென்னையில போயிட்டு அதுக்குள்ள திங்ஸ் எல்லாம் நம்ம ஹோல்சேல்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எங்க எது கிடைக்கும், அந்த மாதிரி அந்த தேடல் என்கிட்ட இருந்துட்டே இருக்கும்போது எங்க பையன் ஒரு நைட்டு சொல்லிச்சு, நீங்களே ஒரு பிராண்ட் ஆயிக்கங்களேம்மா, ஏன் நீங்க ஒரு இ-காமர்ஸ் போய் பண்ணணும், ஒரு அமேசான்ல போய் யாரோட ப்ராடக்டையோ நீங்க செல் பண்றதுக்கு நீங்க ஒரு பிராண்ட், உங்களோட பிராண்ட் ஆக்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுனதே நான் முன்னாடி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். எங்க ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு மசாலா பொருள்லாம் தயாரிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அது அவங்க எனக்கு நேட்டிவ் கொடைக்கானல், கல்யாணம் பண்ணி வந்தது நாகப்பட்டினம். அப்போ இங்க வெயில் நிறைய இருக்கும்ன்றதுனால எங்க அண்ணெல்லாம் மசாலா அரைச்சு கொடு, கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், டெல்டா சைடு அந்த மசாலா பொருள் டேஸ்ட் இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நல்லா இருக்கும். அதனால ஸ்டார்ட் பண்ணது, மசாலான்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணது. ஒரு குறிப்பிட்ட காரணங்கள்னால இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? ஸோ இந்த பிஸ்னஸை எத்தனை வருஷமாக ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்ருக்கீங்க? இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு? இல்லை, கொரோனா காலகட்டத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணலை. கொரோனா காலகட்டத்தில் நமக்குள்ள அந்த மணி டிரான்சாக்ஷன் அந்த இதெல்லாம் கம்மியானோன்னு நமக்கு பண தேவை ஜாஸ்தி ஆகும்ல. அப்போ பசங்களுக்குமே ஜாப்ல சேலரி கம்மியாச்சு. அதுக்குனால சரிண்ணா நான் நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்றது நினைச்சு ஸ்டார்ட் பண்ணதுதான் அந்த மசாலா பிஸ்னஸ். அதுல நான் நிறைய தேடினேன் மீன்ஸ் எல்லாம் இந்த ஒரு மொபைலை வச்சு எல்லாரையும் மாதிரி நான் நாடகம்லாம் பார்க்க மாட்டேன்னா நாடகம் பார்க்க மாட்டேன். ரேரா
இந்த டாக் ஷோலாம் பார்ப்பேன். மற்றபடி ரொம்ப அதெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகிட்டு ரொம்ப அது மாதிரி ஆசைப்பட்டு பார்த்தது இல்லை. அப்போ நிறைய நேரம் நான் ஃப்ரீயா இருக்கும்போது மொபைல்ல வந்து எனக்கு கத்துக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால எதையாவது ஒண்ணு தேடி தேடி சமைக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது தேடி பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஏதோ ஒரு குரூப் வரும்ல, ஒரு யூடியூப்ல பார்த்தா ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க, அது கீழே ஒரு குரூப் ஆட் பண்ணலாம், வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னும் போது ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு தேடின இடத்துல எனக்கு கிடைச்சிது. நான் ஆல்ரெடி மசாலா பண்றேன், இன்னும் நல்லா என்ன என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு அதெல்லாம் கத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ கிடைச்சது வந்து தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி பெரியகுளம், அங்க உள்ள ஹார்டிகல்ச்சரோட அந்த குரூப் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி வந்து விமன் எம்பவர்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் குரூப் ஒன்று, இன்னொன்று வந்து விமன் பிஸ்னஸ் கிளப்னு ஒரு குரூப். அந்த குரூப்ல நெட்வொர்க்கிங் ஆகிக்கிட்டேன். அப்போ ஒவ்வொரு லேடிஸ்ட இருந்தும் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லணும். கற்றுக்கிட்டது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடையே இந்த பிஸ்னஸை ரொம்ப நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த டைமில் எவ்வளவு முதலீட்டில் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து இ காமர்ஸ் விட்டுட்டு காமர்ஸ்னா அமேசான்ல போய் ஒரு செல்லர் ஆகணும்ன்றது அந்த கோர்ஸையே வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். முடிச்ச பிறகு இதுக்கு வரும்போது நம்ம எப்படினாலும் ஒரு முதலீடுன்னு வரும்ல, ஒரு எந்த ஒரு இப்போ ஒரு காய வைக்கணும், ஒரு ட்ரே வேணும், ஒரு எண்ணெய் சட்டி வேணும், ஒரு அடுப்பு வேணும், ஒரு பெரிய அடுப்பு வேணும் அப்படின்னும் போது ஒரு 60,000 கிட்ட ஒரு ரா மெட்டீரியல் மசாலா பொருள் எல்லாமே வாங்குறதுக்கு கான்ஃபிடென்ட்டா இறங்குனேன்னு சொல்லலாம். எல்லாரும் தான் மசாலா விற்கிறாங்க. அதுல வந்து அந்த ஒரு மேம் சொல்லுவாங்க, எல்லாரும் மசாலா விற்கிறாங்க, ஆனா எல்லாருக்கும் அது தேவை இருக்கு, ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீயா வேணும்ன்றது அந்த தேவை இருக்கிறப்ப நம்ம அதை வந்து செல் பண்ண முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அதனால நான் வந்து முதலீடை வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்காம ஒரு 60,000 ஃபர்ஸ்ட் முதலீடு பண்ணேன். ஒரு லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல. அதுக்கப்புறம் ஒரு ஜான்வரியில வந்து இந்த எல்லாம் காய வைக்கிறதுக்காக ஒரு டீஹைட்ரேட்டரும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கட் பண்றதுக்காக எல்லாம் ஒரு பெரிய ஒரு மிஷின் ஒன்று வாங்கினேன். அதுக்கு ஒரு 1.5 லட்சம் முதலீடு பண்ணேன். முதலீடை பெருசாக நினைக்காம ஒரு குறிப்பிட்ட பணத்தை முதலீடாக யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ இந்த பிஸ்னஸ் மூலமாக என்னென்ன உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை பண்ணிட்டுருக்கீங்க? நான் ஸ்டார்ட் பண்ணது மசாலான்னு நினச்சிதான் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி கொடுக்க தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மால்ட்டுன்னு சொல்லிட்டு ஏபிசி மால்ட்டு, நேந்திரம், ரெட் பனானா, நேந்திரம், ரா பனானால பவுடர், அது வந்து குழந்தைங்களுக்காக செஞ்சது. அதுக்கப்புறம் பனானா ஃப்ரூட்ல வந்து மால்ட் பண்ணது, அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி உள்ளது பண்ணிட்டு இருக்கோம். ராகியை வந்து முளைக்கட்டி அதை வறுத்து அதுல இன்கிரீடியன்ஸ் போட்டு அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ட்ரிங்கா ஈஸியா, எல்லாமே ஈஸியா நம்ம உடனே சாப்பிட்டுக்கிற மாதிரி உள்ள ட்ரிங்க்ஸ் எல்லாம் செஞ்சுறேன். இப்போ ரீசெண்டா வந்து சூப் வெரைட்டிஸ், அதாவது வாழைத்தண்டு, முருங்கைக்கீரை, நெல்லிக்காய், ஆவாரம்பூ, அதுல வந்து சூப் வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். மசாலா பொருட்கள், மால்ட் வெரைட்டிஸ், அப்புறம் வாழைத்தண்டு, முருங்கைக்கீரை, இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி டிஃப்ரெண்ட்டாக நிறைய உணவுப் பொருட்கள் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? இந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்துக்குமே மூலப்பொருள்ங்கிறது தேவைப்படும். ஸோ அந்த மூலப்பொருள்ங்கிறது உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது? மசாலா பொருள் வந்து நான் லோக்கல் ஹோல்சேல் கடையில வாங்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய வாங்க ஆரம்பிக்கும் போது சரி இங்க இன்னும் ரேட்டு கம்மியா எங்க கிடைக்கும்னு தேடுனதுல வந்து இந்தியா மார்ட் அந்த மாதிரி ஒரு விற்பனை தளத்துல எல்லாம் எனக்கு ஆள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா குரூப்ல இருக்கிறவங்க வந்து இப்ப நாங்க ஒரு விமன் நெட்வொர்க்கிங் குரூப்ல இருக்கும்போது ஒவ்வொருத்தட்டையும் கேட்போம், யார் யார் என்ன பொருள் வச்சிருக்காங்கன்னு கேட்டுட்டு அவங்க கிட்ட விலை கம்மியா இருக்கும்போது நிறைய வந்து ஆர்கானிக்கா நிறைய மருந்தடிக்காத பொருள் அந்த மாதிரி தேடி தேடி அவங்க கிட்ட வாங்குறேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்பெஷலா சொல்லணும்னா மஞ்சள் வந்து ஒரு அக்கா கிட்ட, சேலத்துல ஒரு அக்கா கிட்ட வாங்குறேன். அது வந்து குக்குமின் லெவல் வந்து ஹை லெவல்ல உள்ள மஞ்சள் வாங்கி அதை என்னோட மசாலா பொருளுக்கும் சரி சூப்புக்கெல்லாம் வந்து அதை யூஸ் பண்றேன்.
ஹை லெவல்ல இருக்கக்கூடிய மஞ்சளை வாங்கி சூப்பரா சூப் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ்னே எடுத்துக்கும் போதும் அந்த பிஸ்னஸ்க்கான வரவேற்புங்கிறது மக்கள் மத்தியில ரொம்ப பெருசா கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க்கான ஒன்றா தான் இருக்கும். ஸோ உங்க பிஸ்னஸ்க்குமே வரவேற்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? இல்ல மசாலான்னும் போது நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்தேன். அதுவுமே இன்னும் நான் ரீச் பண்ணணும் அதுக்கான உண்டான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒரு கோல் செட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து வரவேற்புன்றது நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணாதான் அந்த வரவேற்பு கிடைக்கும். அதோட இன்னும் என்னன்னா நம்ம நெட்வொர்க்கிங்ல ஒரு குரூப்போட இருந்து ஒரு கம்யூனிட்டியா இருந்து சேல் பண்ணும்போது அது எனக்கு ஈஸியா இருக்குதுன்னு நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் வந்து தனியா என்னோட பிராண்டாவும் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னோட ஒயிட் லேபிள் கொடுக்குறேன், ரீசெல்லிங் என்கிட்ட இருந்து வாங்கி ரீசெல் பண்றவங்க இருக்கிறாங்க. அதனால நான் ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சமா இருந்தது, இப்போ அதை வந்து ஒரு 10x மாத்தி இருக்கிறதே வந்து எனக்கு வந்து ஒரு சக்சஸ் நினைக்கிறேன். நல்லா இருக்குது, நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நல்லா இருக்குது. என்னதான் வரவேற்பு கம்மியா இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சினால இப்போ வரவேற்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அடுத்ததா எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே மார்க்கெட்டிங் பண்றது தான் பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும். ஸோ உங்க பிஸ்னஸ்லையுமே மார்க்கெட்டிங்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நீங்க ஆன்லைன் மூலமாகவும் விற்பனை பண்றீங்களா? ஆமா, ஆன்லைன் தான் எனக்கு பெரிய பிசினஸ்ன்னு சொல்லணும். நான் லோக்கல்ல இன்னும் கொஞ்சம் ரீச் அவுட் பண்ணணும். ஏன்னா நான் லோக்கல்ல போயிட்டு ஒரு கடையில கேட்கும் போது ஆல்ரெடி இந்த இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு விக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு நெக்லெக்ட் பண்ணதான் செய்யறாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நாங்க வந்து எப்படி பண்றோம்னா, ஒரு ஸ்டாலுக்கு நான் சென்னை ஒரு ஸ்டால் போயிருந்தேன். அவங்க ஒரு அபார்ட்மெண்ட் ஸ்டால் தான். அந்த ஸ்டால்ல வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்த பிறகு திரும்ப வந்து ஒரு 2 monthsக்கு அப்புறம் அவங்க வந்து எனக்கு மெசேஜ் போட்டு பொருள் வாங்கினாங்க. அப்ப நம்ம வந்து பேம்ப்ளெட் கொடுத்து இல்ல நம்ம ஒரு ஸ்டாலுக்கு போய் இல்ல ஒரு எக்ஸிபிஷன் போனா நம்மளோட பொருள் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய மார்க்கெட்டிங் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணேன். அதுல உள்ள நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லணும். அதனால நம்ம கத்துக்கிறதுலயும் நம்ம மார்க்கெட் பண்ணலான்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் உங்க பிஸ்னஸ்ல மார்க்கெட்டிங்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுல வந்து நீங்க தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? என்னோட ஸ்பெஷாலிட்டியே வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீயா இருக்கிற பொருள் தான் எல்லாமே. நான் தயாரிக்கிற பொருள் எல்லாமே, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற இன்கிரீடியன்ஸே வந்து ப்ரிசர்வேட்டிவ் தான். எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நான் வந்து மஞ்சள், நாட்டு சக்கரை, உப்பு இது எல்லாமே நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் தான். அது என்னென்ன பொருள் எந்தெந்த அளவோட கலக்கணும்ன்றத நான் கத்துக்கிட்டு அதை பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு இன்ஸ்டன்டா நான் ரெடி பண்ணி குக் பண்ற மாதிரி பொருள், மசாலாவும் சரி இன்ஸ்டன்ட் ட்ரிங்க் ரெண்டு, இனிப்பும் சரி காரமும் சரி இன்ஸ்டன்டா தயாரிச்சு குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி. அதாவது ஒரு 5 minutesல தயார் பண்ணி குடிக்கலாம். இப்போ நான் ஒரு இன்ஸ்டன்டா ஒரு பிரியாணி மசாலா வச்சிருக்கேன். அதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டே போட வேணாம். நீங்க இதை வந்து நான் ஒரு அதுக்காக ஒரு 4 மாசம் ஒர்க் பண்ணேன். இதை வந்து எந்த அளவுக்கு கொண்டு வரலான்னு நிறைய மார்க்கெட்ல வந்து பேஸ்டா வந்து இருக்குது. ஆனா இதை வந்து நான் ஒரு பவுடர் ஃபார்ம் கொண்டு வரணுன்றதுக்காக அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நான் என்கிட்ட உள்ள அந்த பிரியாணி மசாலா 100 கிராம வந்து ஒரு 2 கிலோ பிரியாணி செய்யலாம். 2 கிலோ பிரியாணிக்கு நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டாம். வெங்காயம், தக்காளி ஆல்ரெடி நான் வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன். அது இல்லாம அவங்களுக்கு கார்னிஷிங்க்கு வேணும்னா அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி, அந்த மாதிரி நான் ரெடி டு குக் மாதிரி எல்லா பொருளும் செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்க பிஸ்னஸ் மூலமா மக்களுக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபுட்டை ரொம்ப சூப்பரான முறையில் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ நிறைய உணவுப் பொருட்களை தயாரிக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க மட்டும் தனியா தயாரிச்சு விற்பனை பண்றீங்களா, இல்ல டீம் ஒர்க்கா சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் இண்டிவிஜுவலா ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு 1 monthக்கு எங்க ஹஸ்பண்ட் தான் எனக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்தது. நான் லிஸ்ட் போட்டு கொடுத்தேன்னா அதை ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க.
நானும் எங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லா பேக்கிங்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கொரியர் போடுறது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வந்து யாருக்காவது வேணும் அந்த மாதிரி யாராவது என்கிட்ட பொருள் வேணும் பல்கா கேட்கும்போது அந்த அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுறது ஏன்னா நான் அந்த குரூப்ஸ்லாம் நிறைய ஃபார்ம்ல இருக்கிறேன். நிறைய ஃபோரம்ஸ் வந்து இருக்கிறனால அவங்க கிட்ட இருந்து இப்போ அவங்களுக்கு தேவைப்படுறது என்கிட்ட இருக்கும், எனக்கு தேவைப்படுறது அவங்கள்ட்ட இருக்கும்போது அதை நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால அந்த மாதிரி ஒரு இருக்கிறனால அந்த இது எனக்கு இன்னும் வந்து பல்கா நான் இன்னும் பண்றதுக்கு எனக்கு ஆர்டர் கிடைக்குது. அடுத்த கட்ட பிளான்னும் போது நான் ஒரு யூனிட் போட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்வளோதான் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி ஃபேமிலி சப்போர்ட்டோட உங்கள் பிஸ்னஸை ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்கள் பிஸ்னஸோட டெவலப்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சரில் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற புது ஐடியா, அடுத்த கட்ட பிளானுங்கிறதெல்லாம் இருக்கா? அடுத்த கட்ட பிளான் வந்து நான் ஒரு யூனிட் போடணும். இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் கூட ஒரு பல்க் ஆர்டர் வரும்போது நமக்கு கொடுக்க முடியலன்னும் போது, அதாவது மெஷினரிஸ்லாம் இருந்தால் நம்மளால கொடுத்துருக்க முடியும். அது இல்லைன்னும் போது அந்த இடத்துல நான் ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் போது நான் யோசிச்சேன், நான் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய யூனிட் போட்டேன்னா, மெஷினரிஸ் போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் உங்கள் பிஸ்னஸில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி உங்களை சந்தோஷப்படுத்துகிற வகையில் ப்ரௌடான மொமெண்ட்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணுங்க. ஆமாம் இருக்கு. ஏன்னா ஜான்வரியில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து மார்க்கெட்டிங் கிளாஸ் வந்து நான் பெரியகுளம் காலேஜில் வந்து அட்டன் பண்ணேன். அப்போ வந்து அந்த பிரியாணி மசாலா வந்து அங்கே வந்து இயக்குனர்கிட்ட வந்து அந்த பேக்கெட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அவங்க வந்து அதை ஒரு பிரமிச்சு அதை கேட்டாங்க. இஞ்சி பூண்டையும் பவுடர் பண்ணி இதை இவ்வளோ இதில் உடனே வேகமாக என்கிட்ட இருந்து அந்த பேக்கெட்டை வாங்கினாங்க. அது எனக்கு ஒரு பெரிய பெருமையாக நினச்சேன், அந்த பேக்கெட்டை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு. அதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். என்கிட்ட வாங்கிட்டு இது நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா கூடயும் அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஐயோ நல்லா இல்லைன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் காரம் இல்லை, இல்லை கொஞ்சம் உப்பு இல்லை, அந்த மாதிரி அந்த சொல்லும் போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப நான் அவங்களுக்கு அனுப்பும்போது அவங்க கொடுக்குற ரிவ்யூஸ் வந்து எனக்கு பெருமையா உணர வைக்குதுன்னு நினைக்கிறேன். வாடிக்கையாளர்களோட அந்த பாசிட்டிவான கமெண்ட்டே உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நேயர்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டியை மகளிர் மட்டும் நிகழ்ச்சி மூலமாக கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுமே உங்களுடைய ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? என்னோட நம்பர் 9788047875. இது வந்து என்னோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு. இதுலயே வந்து நான் வந்து வாட்ஸ்அப் வந்து ஒரு வெப்சைட் மாதிரியே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல வந்து எல்லாமே என்னோட பொருள் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். நீங்க வாங்கணும், என்னோட நேயர்கள் வந்து வாங்கணும்னு நினைச்சா அதுல என்னோட நம்பர்ல போய் கிளிக் பண்ணாங்கன்னா அந்த நம்பர்ல வந்து எல்லா பொருளும் லிஸ்ட்ல இருக்கும். அதுல இருந்து அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா அந்த கார்ட்ல ஆட் ஆகும். அதுல இருந்து அவங்க வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம். என்னோட லிஸ்ட் எல்லாத்தையும் அவங்களுக்கு அனுப்புவேன். அவங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணி, அப்படிதான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ரீசெல்லிங்க்கும் கொடுத்துட்டு இருக்கிறேன், ஒயிட் லேபிளுக்கும் கொடுத்துருக்கேன். ரீசெல்லிங் வந்து இந்த குழுல சுய உதவி குழு அந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் வாங்குறாங்க என்கிட்ட. வாங்கிட்டு நான் பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டேன்னா அவங்க என்னோட பிராண்ட்லயும் வச்சுக்குவாங்க, இல்ல அவங்களோட பிராண்ட் நேம்ல வைக்கணும்னாலும் வச்சுக்குவாங்க. அப்படிதான் என்கிட்ட திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, நாகப்பட்டினம் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. சென்னையில ஒருத்தர் வந்து அவரோட கம்பெனிக்காக நிறைய பல்கா வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி 2 பேருக்குமே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? முதல்ல வந்து நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் நம்ம கிட்ட. கான்ஃபிடென்ஸ் இல்லாம எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். நானுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதை செஞ்சிடலாமா, இ-காமர்ஸ் இது பண்ணும்போது ஒரு ரொம்ப நாள் ஸ்டடி பண்ணேன். இதை செஞ்சிட முடியுமா, அந்த கேள்வியே நம்ம கிட்ட இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சுயதொழில் தொடங்கி சக்சஸா கொண்டு போக முடியும். ஒரு
கன்ஃபியூஷன்லயே இருந்தோம்னா நம்ம அதை வந்து பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கவே முடியாது. இவ்வளவு பணம் வேணுமா இல்ல இவ்வளவு பண்ணணுமா அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்ததுன்னா அதை செய்யவே முடியாது. அதை செய்யாம வந்து நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம செஞ்சிட முடியும். அந்த மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த தொழில் தொடங்கணும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு நம்மளோட தேடல் நிறைய இருக்கணும். நம்ம ஒன்னொன்னையும் கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அதாவது சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட அவங்க கொடுக்குற அட்வைஸோ இல்ல அவங்களோட ஆலோசனை வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. அதனால நான் வந்து எந்த சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க இல்ல பெரியவங்களா இருக்காங்க யார் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் அதை நான் கேட்டுக்கிட்டு பண்றதுனால ஒருவேளை சர்வைவ் ஆக முடியுதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி எல்லாருமே பண்ணா சுய தொழில கண்டிப்பா ஆரம்பிச்சு சக்சஸா கொண்டு போய்க்கலாம். நிச்சயமா நீங்க ஷேர் பண்ண இந்த தகவல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் நீங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல போறீங்க? ஒரு பெண்ணா இருக்கிறதே ஒரு ப்ரௌடா நினைக்கிறேன். நான் நார்மலாவே வந்து எல்லா வேலையும் செய்யும் போது நம்மளால செய்ய முடியுது அந்த மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டுக்குவேன். அதாவது எல்லா நேரமும் சந்தோஷப்பட்டுக்குவேன்னா சந்தோஷப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு சில சமயம் டவுன் ஆகும்போது ஐயோ இது செஞ்சிட முடியுமா இல்ல இப்படி ஆயிடுச்சே அந்த மாதிரி நினைத்த நாட்கள் உண்டுதான். ஆனா அதையும் தாண்டி ஒரு பிசினஸ்க்குள்ள வந்த பிறகு ஒரு பெண்ணா வந்து நம்மளாலையும் சாதிக்க முடியும், நம்மளால ஏர்ன் பண்ணி மற்றவங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஆலோசனையா நான் சொல்றேன். ஏன்னா என்கிட்ட இப்ப வருமானம் வரும்போது என்னால எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியுது. இப்ப என் பையனே வந்து தேவைப்படுதுன்னா முன்னாடி நம்ம அவங்கள்ட்ட தான் கேட்போம். இப்ப நம்மளால அவங்களுக்கு கொடுக்க முடியுதுன்றதே வந்து ஒரு பெருமையா நினைக்கிறேன். அதனால எந்த ஒரு பெண்ணா இருக்கிறத வந்து மற்ற லேடிஸ் வந்து என்னன்னா நம்ம கையில பணம் வேணும். சும்மா ஏதோ வீட்டுல ஏதோ போனோம் எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரகிள் இல்லாம இல்லப்பா. ஆனா இந்த வந்து ஒரு பெண்ணா இருந்து நம்மளால சாதிக்க முடியும்ன்றத வந்து ஒரு கான்பிடென்ட்டா நினைச்சாங்கன்னா கண்டிப்பா சாதிக்கலாம். ஆலோசனைன்னு சொல்றதே வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பெண்ணா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்குமே உங்கள் பிஸ்னஸ் பற்றியும் பெண்களுக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? என்னை இன்வைட் பண்ணி அதிரை எஃப்எம்ல பேச வச்ச எல்லாருக்கும் எனக்கு யாருன்னு ஒவ்வொருத்தரா சொல்ல முடியல. எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேயர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு என்னோட ப்ராடக்டோ என்னோட சர்வீஸ் வேணும்னு நினைச்சாங்கன்னா என்னைய கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட நம்பரை வந்து சப்போஸ் மிஸ் பண்ணீங்கன்னா எஃப்எம்ல கேட்டு கூட நம்பரை வாங்கிட்டு என்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் நல்ல ப்ரைஸ்ல வந்து என்னோட சர்வீஸை நான் கொடுப்பேன். ஆதிரை எஃப்எம் சந்தோஷமா இருக்கணும். என்னைய மாதிரி ஒரு பெண் நேயர்கள் இருந்தீங்கன்னா தொழில் தொடங்கி சக்சஸா நீங்க கொண்டு போகணும். சப்போஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை வந்து என்கிட்ட கான்டாக்ட் பண்ணீங்க. நான் கண்டிப்பா, ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து இந்த நெட்வொர்க்கிங்ல இருக்கும்போது என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி எப்படி பண்ணலாம் மேடம் கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் கைட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு காலேஜ்ல வந்து இன்குபேட்டியாவும் இருக்கிறேன், அக்ரி யூனிவர்சிட்டி இன்குபேட்டியாவும் இருக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டதை வந்து மற்றவங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால எஃப்எம் நேயர்கள் யாராவது பிஸ்னஸ் தொடங்கணும் இல்லை எப்படி பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா இல்லாம இருந்தா கூட அவங்களுக்கு நான் வந்து ஒரு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஹெல்த்தியான முறையில் மால்ட் வெரைட்டிஸையும் இன்ஸ்டன்ட் மிக்ஸையும் இது மாதிரி நிறைய உணவுப் பொருட்களையும் தயாரித்து விற்பனை பண்ணக்கூடிய நெஃப்யோலா ஜான் அப்படிங்கிறவங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க.
இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4 நமது சமூகம் நமது நலன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.